பேபி ஸ்கை வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு வந்து எதுவுமே தெரியலை. ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஷாக்காக இருந்தது. ஏன்னா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் போவே இல்லை. மாதிரி ஆகி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா நார்மலாக விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா வந்து 2 வீக்ஸ் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொல்லும் போது ஹார்ட்டே பிரேக் ஆகிடுச்சு. என்னடா இப்படி சொல்கிறாங்க, இப்போ வந்து பேபி இல்லையா? இல்லைம்மா இன்னும் சாக்கே ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை இல்லாமல் போயிடுமோ அப்படிலாம் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த செகண்ட் மந்த் வந்துருச்சு, 4 வீக்ஸ் முடிஞ்சு 5th to 6th வீக்கு அதான் ஹார்ட் பீட் வந்த டைமில் வந்துட்டு எனக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டிக், அதாவது பயங்கரமாக வந்து டயர்டாக இருக்கும். என்னால் வந்து காலையில் எழுந்துக்கவே முடியாது, அண்ட் தூங்கினேன்னா எழுத்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பயங்கர டயர்ட்னஸ், இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் சிம்டம் ஆரம்பிச்சது. அந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ் என் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அடுத்த வாரத்துலேருந்து வாமிட்டிங், நாஷியா ஸ்டார்ட் ஆச்சு. கம்ப்ளீட் வாமிட்டிங் வரல எனக்கு ஸ்டார்டிங்கில். நாஷியா சொல்லுவாங்க, அதாவது வாந்தி வர மாதிரி இருக்கும் ஆனால் வராது. அந்த மாதிரி எது பார்த்தாலும் வாந்தி வரும். சமைக்க போய் அந்த ரைஸ், அந்த குக்கரில் வந்து ரைஸ் வச்சோன்னா அந்த ரைஸோட ஸ்மெல் வந்து ஆகாது. ஏதாச்சும் தாளிச்சோன்னா அந்த தாளிப்போட ஸ்மெல் ஆகாது. செகண்ட் மந்த் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த வாமிட்டிங், இந்த மாதிரி டயர்ட்னஸ் இதுலேயே போயிடுச்சு. வாமிட் பண்ணி டயர்ட் ஆகிடுவேன், தூங்குவேன், இப்படியே தான் இருந்தது. என்னால் சுத்தமாக ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எவ்ரி மந்த் வந்துட்டு செக்கப்புக்கு கூப்பிடுவாங்க. அப்போது வந்து ஒரு செக்கப்புமே ஸ்கேன் எடுப்பாங்க. ஸ்கேன் எடுத்து பேபி எப்படி இருக்குது, பேபி க்ரோத் எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணிகிட்டே வருவாங்க. அண்ட் ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அதாவது தைராய்டு இருக்கா, ஜெஸ்டேஷனல், அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் மட்டும் வர தைராய்டு, டயபிட்டிஸ், இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக சில பேருக்கு வந்துட்டு இந்த டைமில் மட்டும் வரும். ப்ரெக்னன்சி முடிஞ்சு டெலிவரி ஆகிடுச்சுன்னா இது ரெண்டுமே போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணுறதுக்கோசம் ஒரு கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட்டும் எடுத்திருந்தாங்க. அதில் வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேயே தைராய்டு இருந்துச்சு. ஸோ தைராய்டு இருந்ததால் அதுக்கான டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்தாங்க. நான் வந்துட்டு 25 mg தைரோனாம் வந்துட்டு எவ்ரிடே மார்னிங் வந்துட்டு எழுந்த உடனே ஃபஸ்ட்டு நான் அந்த டேப்லெட் மூஞ்சியில் தான் முழிப்பேன். எழுந்த உடனே பக்கத்துலேயே டேப்லெட் தண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா நான் மறந்துடுவேன் சம்டைம்ஸ். நான் வந்து பயங்கர கண்ட்ரோல்டாக இருக்கணும். என்னென்ன டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க, ப்ரீநேட்டல் வைட்டமின்ஸ் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வந்து ஒரு நாள் கூட தவறாமல் போடணும், கரெக்டாக போட்டுடணும் சொல்லிட்டு பக்கத்துலேயே இருக்கும். ஃபஸ்ட்டு எழுந்த உடனே அந்த தைராய்டு டேப்லெட் போட்டுட்டு தான் என்னோடய டே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அது வந்து பிஃபோர் ஃபுட் எடுக்கணும், எவ்ரிடே எடுக்கணும், அன்டில் டெலிவரி எடுக்கணும். ஸோ அந்த 9 monthsக்கு நான் அந்த டேப்லெட்ஸ் எடுத்தேன். டெலிவரி ஆகி 6 வீக்ஸ் வரைக்குமே எடுக்க சொன்னாங்க டேப்லெட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி அதில் வந்து இல்லை கம்மியாகிடுச்சுன்னா வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். அண்ட் இதை தவிர்த்து வாமிட் ஜாஸ்தி இருந்தது சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு வாமிட்டுக்காக டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க வந்து வாமிகைன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அது வந்துட்டு பிஃபோர் ஃபுட் 1/2 hour முன்னாடி வந்து எடுத்துக்கலாம், த்ரைஸ் a day எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. அந்த வாமிட் டேப்லெட் நான் எடுத்தும் எனக்கு வாமிட் நிற்கலை. எனக்கு வந்து 4 months வரைக்குமே வாமிட்டிங், 4 complete months. 5th monthலேருந்து தான் எனக்கு அந்த வாமிட்லாம் இல்லாமல் ஸ்டாப் ஆச்சு. கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன். எனக்கு ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து அந்த 4 months வரைக்குமே எனக்கு வந்து வாமிட்டு, எக்ஸ்ட்ரீமாக ஃபெட்டிக்காக இருக்கிறது, அதாவது ரொம்ப வந்து டயர்டாக இருக்கிறதுலாம் வந்துட்டு இருந்துச்சு. 3 months தான் ஆகுது ப்ரெக்னென்ட் ஆகி. இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ட்ராவல் பண்ணால் வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடும், ஏதாச்சும் ஆகிடும்னு சொல்லிட்டு மெத்து இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்க போதும் இட் இஸ் சேஃப் டு ட்ராவல், ரொம்ப பம்பி ரைட்ஸ் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஏன்னா பள்ளம் ரொம்ப இருக்கிற ரோட்ஸில் கார் போகிறதோ ஆட்டோ போகிறதோ இந்த மாதிரி பம்பி ரைட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் ஃப்ளைட்டில் போகிறது, ட்ரெயினில் போகிறது இதெல்லாம் வந்துட்டு சேஃப். செகண்ட் ட்ரைமஸ்டர் ஃபுல்லாக வந்துட்டு ஜாலியாக போச்சு ஆக்சுவலி சொல்ல போகணுன்னா. பிகாஸ் 5th, 6th, 7th month இந்த 3 monthமே வந்துட்டு நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து எந்த சிம்டம்ஸும் இல்லை, டயர்டாக இருந்ததெல்லாம் அதெல்லாம் இல்லை, வாமிட் வரல. ஸோ ஜாலியாக வந்து எனக்கு பிடிச்சது சமைக்கிறது அதெல்லாம் வந்து இருந்தது. அண்ட் எனக்கு வந்து டயர்டாக இல்லை. ஸோ எழுந்து நான் எல்லா ஒர்க்குமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 7th month வந்து எனக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷன் வந்து பிளான் பண்ணி, அது வந்து சின்னதாக வீட்டில் தான் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் பிளான் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எனக்கு எப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா,
ஃபிசிக்கலி 8th மந்த்லேருந்து 8th மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பேபி வந்து 7th மந்த்லேருந்து தான் வெயிட் போட ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேபி வெயிட் கெயின் ஆக எனக்கு வந்து என்னால் வந்து அந்த ப்ரெஷர் அந்த வயிறும் வந்து பெருசாக ஆரம்பிச்சுது. ரொம்ப 6th மந்த் வரைக்குமே யாராவது போனால் 6 மந்த்ஸ் ஆகுதா, வயிறு சின்னதாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 7 மந்த்ஸ் ஆகிடுச்சா, வயிறு சின்னதாக இருக்குது அப்படின்வாங்க. 8th மந்தில் வந்து அப்படியே டபுள் ஆகிடுச்சு. பேபி பயங்கரமாக கெயின் ஆகிட்டே இருந்தாங்க, வெயிட்டு பெருசாகிடுச்சு வயிறு. எனக்கு வந்து வெயிட் ஆக ஆரம்பிச்சிது. ப்ரெஷராக இருக்கும், வெயிட்டை விட ப்ரெஷராக இருக்கும். அண்ட் தூக்கத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3rd ட்ரைமஸ்டரில் நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டது வந்து தூக்கத்துக்கு தான். ஏன்னா அடிக்கடி பேபி கிக்ஸ் வந்துட்டு இருக்கும். எனக்கு வந்து 6 மந்த்ஸ் வரைக்குமே எனக்கு உள்ள கிக்ஸ் தெரிஞ்சது 6th மந்த் 5th மந்த்லேருந்து. வெளியே கிக்கு வந்து ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணுறதுக்கோ வெளியே எல்லோரும் ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு 7 to 8 மந்த்ஸ் ஆச்சு. 8th மந்த்லேருந்து தான் வெளில கை வச்சா நமக்கு அந்த கிக்ஸ்லாம் ஃபீல் ஆகலாம் தெரிஞ்சுது. அப்போதுலேருந்து என்னாச்சு, பேபி எப்போல்லாம் வேக்கப் ஆகி கிக் பண்ணுறோம் அப்போல்லாம் தூங்க முடியாது. நைட்டில் 4 o'clock வந்துட்டு பேபி ஏஞ்சிக்கும் கரெக்டாக. அப்போ வந்து கிக் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட் திரும்பி படுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா போக போக வெயிட் ஜாஸ்தியாக எழுந்து நம்ம இந்த சைட் திரும்புறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அப்படியே நம்ம இந்த சைட் திரும்பி படுக்கிறதுக்குமே ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா 2 சைடும் வந்து அப்படி உள்ள மசில்ஸ்லாம் வந்து டைட்டன் ஆக ஆரம்பிச்சிது. எனக்கு அடிக்கடி மசில் டைட் ஆகிட்டு எனக்கு பெயின் கிராம்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிது 8th மந்த்லேருந்து. அதை வந்து பிராக்ஸ்டன் ஹிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கான்ட்ராக்ஷன் மாதிரி. அதாவது நம்ம பாடி வந்துட்டு 8th மந்த்லேருந்தே வந்து லேபருக்காக அது வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் சொல்கிறாங்க. அது வந்து என்ன ஆகும்னா யூட்ரஸோ அண்ட் அந்த யூட்ரஸ் அண்ட் ஸ்டொமக் மசில்ஸ் அதெல்லாம் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகும். உள்ளே அப்படி வந்துட்டு நமக்கு பிடிச்சி டைட் ஆகிடும். அப்போது அந்த கான்ட்ராக்ஷன் வந்து எனக்கு 8th மந்த்லேருந்தே ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து அப்படி இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். மார்னிங்கில் சம்டைம்ஸ் 2-3 டைம்ஸ் இருக்கும், ஈவினிங்கில் இருக்கும், இங்கே வண்டியில் போகும்போது இருக்கும். அப்போவெல்லாம் வந்துட்டு டைட்டன் ஆகி ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு விடும். அப்போ அந்த டைட்டன் ஆகும்போது வயிறு தொட்டு பார்த்தா உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட் ஆகிடும் வயிறு தொட்டு பார்த்தீங்கன்னா. 3rd ட்ரைமஸ்டர் 1st ட்ரைமஸ்டர் விட 3rd ட்ரைமஸ்டர் கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக இருந்தது. நடுவில் வந்து இந்த 2nd ட்ரைமஸ்டர் தான் வந்துட்டு ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலுமே அது அப்படி தான் இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. எக்ஸசைசஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு இந்த யூடியூப்பில் பார்த்து தான் எக்ஸசைஸ் பண்ணேன். ப்ரெக்னன்சி சேஃப் எக்ஸசைசஸ்னு ஒரு 5 இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்னு இருக்குது, ஸ்குவாட்ஸ் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரெக்னன்சிக்கான ஒரு 5-6 எக்ஸசைசஸ் இருக்குது. இதை தொடர்ந்து பண்ணாலே போதும். ஸோ அதுதான் நான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணேன் 7th மந்த்துக்கு அப்புறத்துலேருந்து தான். 8th மந்த்லேருந்து தான் நான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அது முன்னாடி வரைக்கும் வந்துட்டு நார்மல் வாக்கிங் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். எக்ஸசைசஸ்லாம் வந்து நான் ரொம்ப பண்ணல. வீட்டில் வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணுவேன். நான் வீட்டுக்கு தனியாக ஆள் வைக்கல. ஸோ நம்ம பெருக்கிறது, மாப் பண்ணுறது, இதெல்லாம் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு பண்ணிகிட்டே இருந்தேன். மெயினாக வந்து ஆக்டிவாக இருந்தேன். 2nd ட்ரைமஸ்டரில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன் 1st ட்ரைமஸ்டரை விட. ஏன்னா 1st ட்ரைமஸ்டரில் பயங்கர ஃபட்டிக்கு, ரொம்ப டயர்ட்னஸ் இருந்தது. 2nd ட்ரைமஸ்டர்லேருந்து நல்லாவே ஆக்டிவாக இருந்தேன். 3rd ட்ரைமஸ்டரில் அகெயின் வந்துட்டு இந்த ஆக்டிவ்னஸ்லாம் குறைய ஆரம்பிச்சு. கொஞ்சம் தூரம் நடந்தால் வந்து மூச்சு வாங்கும். அண்ட் லைக் யார்கிட்டயா பேசுனா கொஞ்சம் ஒரு நிமிஷம் பேசிட்டே இருந்தால் அப்படியே மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். ஃபோன்லலாம் பேசும்போது எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, என்ன நடந்துட்டுருக்கியா, ஏன் இவ்வளோ மூச்சு வாங்க? இல்லைம்மா நான் உட்காந்துட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசுறதுனால தான் எனக்கு மூச்சே வாங்குது அப்படின்லாம் இருக்கும். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம ப்ரெக்னென்சி மெத்தை பற்றி பேசலாம், மூட நம்பிக்கை. ஸோ நிறைய இந்த ரிலேட்டிவ்ஸ், வயசானவங்க, நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த காலத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை வந்துட்டு இப்போது சொல்லுவாங்க, இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாதுன்னு. அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி வந்துட்டு பார்க்கலாம். அந்த கொஷின் பற்றி ஃபஸ்ட்டு வந்துட்டு eat for 2. 2 பேருக்கு சாப்பிடணும். ஐயோ நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, 2 பேர், உனக்கு மட்டும் நீ இவ்வளோ மட்டும் சாப்பிடக்கூடாது, இதே மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா சாப்பிடணும், அப்போ தான் வந்து பேபிக்கு வந்து ஃபுட்டெல்லாம் நல்லா போகும் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ உங்கள் குவான்டிட்டி அதே வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணால், எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பசிக்குது, க்ரேவ் ஆகுதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்லாம். அதுவுமே வந்துட்டு ஒரே டைமில் எடுக்காமல் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஒரு கேப் மாதிரி ஒரு 2 hours once அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கேரிங் லோ கேரிங் ஹை. அதாவது வயிறு வந்து கீழே இருக்குது அப்படின்னா வந்துட்டு
கேர்ளு, மேலே இருக்குன்னா பாய், இந்த மாதிரி மாற்றி ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அண்ட் வந்து ஃபீட்டல் ஹார்ட் ரேட், அதாவது பேபியோட ஹார்ட் பீட் வந்துட்டு 140 இருக்குது, 160 இருக்குது, இதுனா கேர்ள் அதுனா பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே மித் தான். ஹார்ட் பர்ன் மீன்ஸ் யுவர் பேபி வில் ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஹேர். நெஞ்சு கறிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் வந்துட்டு பேபிக்கு மண்டையில் நிறைய ஹேர் இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணேன். என் பேபிக்கு மண்டை ஃபுல்லாக ஹேர் இருந்தது. எனக்கு ஹார்ட் பர்ன் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அதுவும் வந்துட்டு மித் தான். அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஸ்பைசி ஃபுட்ஸ் இன்டியூஸ் லேபர். ஸ்பைசி ஃபுட்ஸ் நம்ம காரமாக நிறைய எடுத்துக்கிட்டால் வந்துட்டு லேபர் வந்து இன்டியூஸ் ஆகிறதுக்கு, அதாவது லேபர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைசி ஃபுட்ஸ் உங்கள் ஹெல்த்துக்காக நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாமே தவிர இந்த மாதிரி அது வந்து ஒரு லேபரை இன்டியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஒன்றும் இல்லை. அண்ட் ப்ரெக்னென்ட் உமன் ஷுட் அவாய்ட் கெஃபீன், காஃபி இதெல்லாம். கெஃபீன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பர் டேக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு காஃபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, எனக்குமே வந்து காஃபி ரொம்ப பிடிக்கும். ஸோ பர் டேக்கு வந்துட்டு 1 ஸ்மால் கப் ஆஃப் காஃபி வந்துட்டு எடுக்கலாம். ஸோ அது வந்து பர்ஃபெக்ட்லி சேஃப் ஃபார் ப்ரெக்னென்ட் உமன்ஸ். அண்ட் மார்னிங் சிக்னஸ் ஒன்லி ஹேப்பன்ஸ் இன் மார்னிங் சிக்னஸ், அதாவது நாஷியா, வாமிட்டிங் வந்துட்டு மார்னிங் சிக்னஸ்ன்னு பேர் இருக்கனால மார்னிங் மட்டும்தான் ஆகுமா அப்படிலாம் கிடையாது. எனக்கு நடுராத்திரி கூட எனக்கு ஆகும். ஸோ வந்து மார்னிங் சிக்னஸ் மார்னிங்கில் மட்டும் ஆகாது. ஸ்மால் பெலி மீன்ஸ் ஸ்மால் பேபி. இது வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். வயிறு சின்னதாக இருக்குது, பேபி வெயிட்டாக இல்லையா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அதுவுமே ஒரு மித் தான். அல்ட்ராசவுண்ட்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் ஃபார் பேபி. அப்படி ஒன்றும் இல்லை. பிகாஸ் அல்ட்ராசவுண்ட்ஸ் வந்துட்டு சவுண்ட் வேவ்ஸ்னால தான் வந்துட்டு அந்த ஸ்கேன், அதில் தான் அந்த ஸ்கேன் பண்ணுறாங்க. அது வந்து சவுண்ட் வேவ்ஸை தான் வந்துட்டு கொடுக்குது. ஸோ அதனால் பேபிக்கு எந்த ஒரு ஹார்மும் வந்துட்டு வராது. அது வந்துட்டு பர்ஃபெக்ட்லி சேஃப். பிகாஸ் சம்டைம்ஸ் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன மந்த் ஸ்கேன் பண்ணுறீங்க, அடிக்கடி ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்குது, இது பேபிக்கு சேஃபா அப்படிலாம் கேட்பாங்க. இட்ஸ் பர்ஃபெக்ட்லி சேஃப். யூ ஷுடன்ட் ஸ்லீப் ஆன் யுவர் பேக். இது வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், இப்படிலாம் வந்து இருக்கா அப்படின்ட்டு. ஸ்ட்ரெயிட்டாக படுக்கக்கூடாது. ஒன்று லெஃப்ட் சைடில் படுக்கணும், இல்லை ரைட் சைடில் படுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து எப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ட்ரைமெஸ்டர் வரைக்குமே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து படுக்கலாம். மோர் தென் ஸ்ட்ரெயிட்டாக படுக்கிறத விட லெஃப்ட் சைடில், அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் நீங்கள் எப்படி வேணால் தூங்கலாம், லைக் ஸ்ட்ரெயிட்டாக படுக்கலாம். அப்புறம் மட்டும் படுக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் படுக்கலாம். ஒகேஷ்னலி ஸ்ட்ரெயிட்டாக படுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ், ஏன்னா ரொம்பவும் நம்மளால் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மட்டும் திரும்பி படுக்க முடியாது. ஸோ ஒரு 5 or 10 மினிட்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக படுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு லெஃப்டில் திரும்பி படுத்துடுறது இட் இஸ் ஃபைன் அப்படின்னு வந்து நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன். டாக்டர்ஸுமே அதை தான் சொல்கிறாங்க. நானுமே அதை தான் ஃபாலோ பண்ணேன். ஈட்டிங் saffron டியூரிங் ப்ரெக்னென்சி மேக்ஸ் பேபி ஃபேர். சாஃப்ரான் குங்குமப்பூ சாப்பிட்றதால குழந்தை வந்து வெள்ளையாக பிறக்கும் அப்படின்ட்டு எனக்குமே வந்து ஒரு டப்பா ஃபுல்லாக குங்குமப்பூலாம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த டப்பா இன்னுமே இருக்குது. நான் இன்னும் வந்து அதை ஒரு டப்பா கூட கம்ப்ளீட்டாக நான் வந்து முடிக்கலை. எப்போவாச்சும் 1-2 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ரான் தான் வந்து நான் போட்டு மில்கில் மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். ரொம்ப வந்து இன்டேக்கும் வந்துட்டு அது பண்ண வேணாம். அதுவுமே ஒரு மித் தான். அதனால கலர் சேஞ்ச் ஆகுமா? கிடையாது. அம்மா அப்பா என்ன கலரில் இருக்காங்களோ அந்த கலரில் தான் பேபி வரும். இன்னும் நிறைய மித் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்பிட்டு இருக்காதீங்க. ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக எது இருக்குதுன்னு பார்த்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஜேர்னி இது வந்து ப்ரெக்னன்சி ஜேர்னி மட்டும்தான். நான் வந்து டெலிவரி ஜேர்னி வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் இந்த வீடியோ ஆல்ரெடி வந்து லாங்காக போயிட்டுருக்கு, அதனால். ஸோ டெலிவரி ஜேர்னி அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.